திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில தன்னை ராகிங் பண்ண பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த பையன் ஒரு 15 பேரை கூட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெண்ணை காலனியால அடிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் பெங்களூர்ல மெடிக்கல் காலேஜோட கிளாஸ்லயே முன்னாடி நின்றுட்டு ப்ரொஃபசர் ஒரு பெண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பெண்ணும் என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு அவதூறு பரப்பி அவனை தர்மடி கொடுத்து அனுப்புனாங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அதுக்கு நான் வந்து வன்முறையை பாராட்டல, ஆனா தகுந்த ஆக்ஷன் ஆனது எடுக்கப்படணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. இப்படியாக பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் தோணுதுங்க. இந்த ப்ரொஃபசர் மெசேஜ் அனுப்புனான்னு இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மெசேஜஸ் எல்லாமே போலீசார் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் பார்க்க முடியுது. சோ இதெல்லாம் முடிந்த பின்னர் தான் இவர் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறதே தெரியும். சோ கண்டிப்பா நான் இன்னொரு அப்டேட் வீடியோ இந்த கேஸ் சம்பந்தமா போடுவேன். பெண்கள் நீங்க தைரியமா வெளியே வந்து புகார் அளிக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரியான காமுகன்கள் அப்பவே நிறுத்தப்படுவார்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவன் அடுத்தடுத்த பெண்களிடமும் தவறாக நடந்துகிட்டே இருப்பான். சோ இந்த மாதிரி தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற பெண்களை பாராட்டுறேன். மேலும் அப்டேட்களுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.